Spoken English application. இந்த application உங்களோட மொபைல்ல இருந்தா போதும், நீங்க சுலபமா இங்கிலீஷ் கத்துக்கலாம், சுலபமா இங்கிலீஷ் பேசலாம். இந்த அப்ளிகேஷனை நம்மளோட தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் வந்து உருவாக்கி இருக்காரு. இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். அது மூலமா நீங்க இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம சேனல்ல அப்லோட் ஆகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தமிழால் இணைந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளோட மொபைலில் நம்மளோட ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 2 அப்ளிகேஷன் தேவை. அதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேசர். இந்த அப்ளிகேஷனோட லோகோ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அப்ளிகேஷனோட இன்டர்ஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே ஒரு நார்மலான இன்டர்ஃபரன்ஸ். இதில் கடைசியாக லோட் ஃபோட்டோ அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடும். அதில் நீங்கள் எந்த ஃபோட்டோஸோட பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இதில் நீங்கள் வேணும்னா கிராப் பண்ணிக்கலாம். கிராப் பண்ணிவிட்டு டன் அப்படின்ட்டு ஒரு மேலே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே அந்த ஃபோட்டோஸ் உங்களோட அப்ளிகேஷனில் வந்துடும். இதில் கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்ட்ராக்ட், ஆட்டோ, மேனுவல், ரிப்பேர், ஜூம் அப்படின்ட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களோட பேக்ரவுண்டை மேனுவலாக எரேஸ் பண்ணணும் அப்படின்னா மேனுவல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது எரேஸ் ஆகும். நீங்கள் ஏதாவது தப்பாக எரேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த அன்டூ ஆப்ஷன் கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது அன்டூ ஆகிடும். அண்ட் இந்த மேனுவலாக யூஸ் பண்ணும்போது அதனோட ப்ரஷ் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் மேலேயே கொடுத்துருப்பாங்க. இது மூலிமா அதனோட ப்ரஷ் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆட்டோவாக எப்படி பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பக்கத்தில் ஆட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் ப்ரஷ் ஆப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே இதிலேயே பண்ணிக்கலாம். இப்போது இதில் ஆட்டோவாக எப்படி பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டோ அப்படின்ற ஆப்ஷன் பக்கத்தில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு சிம்பிள் வந்துடும். அதை ட்ராக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த கலரை வந்து எரேஸ் பண்ணணுமோ அதுக்கு மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நார்மலாக எரேஸ் ஆகிடுச்சு. மீதி இந்த மாதிரி இருக்க எரேஸ் ஆகாத பேக்ரவுண்ட்ஸை வந்து மேனுவலாக நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கணும். 2 கையை வச்சு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோவாக ஜூம் ஆகிடும். இப்போது நான் வந்து ஓரளவுக்கு இந்த ஃபோட்டோவோட பேக்ரவுண்ட்ஸ்லாம் எரேஸ் பண்ணிட்டேன். பட் இந்த ஃபோட்டோவையே நான் கொஞ்சம் எரேஸ் பண்ணியிருக்கேன். அதை ரிப்பேர் பண்ணுறது எப்படி அப்படின்னா பக்கத்தில் ரிப்பேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்துலலாம் ஃபோட்டோவில் எரேஸ் பண்ணியிருக்கீங்களோ அது மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது மறுபடியும் வந்துடும். இப்போ பார்த்தாலே தெரியும். இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு மேலே டன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். இதில் உங்களோட ஸ்மூத்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 or 3 வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த எட்ஜஸ்லாம் கிளியர் ஆயிரும். இதை சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் அப்படின்னு கொடுத்துட்டு ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது வந்து உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். அடுத்து நம்மளுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப். இந்த அப்ளிகேஷனும் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்சல் லேப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த பிக்சல் லேப் பற்றியான ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலாம், பார்த்துருங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலான ஒரு இன்டர்ஃபரன்ஸ் தான் இருக்கும். இதில் கீழே 4வது ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் இமேஜ் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவைன்ற பேக்ரவுண்டை கூகுளிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கு பிறகு மேலே ப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரி அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் பண்ண பேக்ரவுண்ட் வந்து டவுன்லோட்ஸில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு பிறகு நீங்கள் எரேசர் ஆப் மூலிமா பண்ண அந்த ஃபோட்டோவை வந்து உள்ளார கொண்டு வாங்க. அதனோட சைஸையும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். பார்த்தாலே தெரியும். இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிடுங்க. ப்ளேஸ் பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபோட்டோ எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா மேலே வந்து சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு கொடுத்துருங்க. இதில் டைமென்ஷன் அப்படின்ற ஆப்ஷனில் அல்ட்ரா அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இது போன்ற மேலும் வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.